ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள். பரிசுத்த மத்தேயு 6 1 முதல் 18. தியான வசனம் பரிசுத்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் இந்த பகுதியை பார்ப்போம் என்றால், ஜெபம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். குறிப்பாக 6ஆம் அதிகாரம் முதல் 18 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது, இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் 3 முக்கியமான காரியங்கள். முதலாவதாக நம்முடைய தர்மம் செய்கிற காரியம், இரண்டாவதாக தேவனோடு பேசுகின்ற ஜெபத்திற்கான காரியம், நம்மை ஒருத்து வெறுக்கின்ற உபவாசத்திற்கான காரியம். இந்த 3 காரியங்களை குறித்ததான ஆலோசனையை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த 3ஐயுமே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். உன் ஆண்டவருக்கும் உனக்கும் தெரிந்திருக்கட்டும் என்பதுதான். நீ தர்மம் செய்வதும் உன் ஆண்டவருக்கும் உனக்கும் தெரிந்திருக்கட்டும், வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். உன் வலதுகை கொடுப்பது உன் இடதுகை அறிய வேண்டாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதை போல ஜெபிப்பதிலேயும் உனக்கும் உன் ஆண்டவருக்கும் இடையேயான அந்த ஒரு பாந்தம் இருக்க வேண்டும், உறவு. அதைத்தான் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஒரு தகப்பனிடத்திலே பிள்ளை கேட்பது போல இருக்க வேண்டும் என்ற ஆலோசனையை கொடுக்கிறார். உபவாசிக்கின்ற பொழுதும் யாருக்கு தெரிய வேண்டாம். நீ உபவாசிப்பது மாயக்காரரை போல வெளித்தோற்றத்திற்காக அல்லது வெளிப்படையாக தெரிய வேண்டாம் என்பதாக சொல்லுகிறார். இவ்விதமாக சொல்லுகின்ற ஆண்டவர் இந்த ஜெபத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது மற்றொரு காரியத்தை சொல்லுகிறார். அஞ்ஞானிகளைப் போல உங்களுடைய ஜெபமானது அர்த்தமில்லாமல் ஒரே வாக்கியத்தை திரும்ப திரும்ப கூறி ஜெபிக்கக்கூடாது என்பதாக ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதைத்தான் இங்கே 7வது வசனத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எத்தனை வார்த்தைகளை கூறி ஜெபிக்கிறோம் என்பதை தேவன் ஒருபோதும் காண்பதில்லை. அவர் காண்பதெல்லாம் நம் ஜெபத்தோடு இணைந்து வரும் நம்முடைய இருதயத்தின் இயக்கமும் இருதயத்தின் வாஞ்சையும் தான். வாஞ்சையோடு கூடிய இருதயத்தின் இயக்கமே உண்மையான ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. இந்த வாஞ்சையின் இயக்கம்தான் நம்மை தேவனிடமாய் கிட்டி சேர்ந்து பதிலையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்க்காலாக, வழியாக, ஏணியாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் உண்மையாகவே பொருளை உணர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை கூறினாலும் அது சரியானது தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஒரே ஜெபத்தை 3 தடவை ஜெபித்தார் என்பதாக பரிசுத்த மத்தேயு 26ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக பரிசுத்த மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். அதற்கு முன்பாக என்ன சொல்கிறார்? என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கக்கூடுமானால் நீங்கும்படி செய்யும். இதே வார்த்தையை அங்கே நாம் பார்க்கின்றோம். மறுபடியுமாக 42வது வசனத்திலே சொல்கின்ற பொழுது, 2ஆம் தரம் போய் என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். திரும்ப 3வது முறை 44வது வசனத்திலே மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார் என்பதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ்விதமாக அவர் திரும்ப திரும்ப ஜெபித்த வார்த்தைகள் அர்த்தமற்ற கிளிப்பிள்ளையின் ஜெபம் அல்ல. அவர் ஜெபித்த ஒவ்வொரு நேரமும் அவரது வார்த்தைகள் இருதயத்தின் பாரமாக பொங்கி எழுந்து வந்தது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது, குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் தான் நாம் ஏராளமாக இருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் வாரத்தின் 6 நாட்களை விட ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் ஏராளமாக தேவனுடைய சமூகத்திலே பொய் கூறுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏனெனில் இவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில்தான்
அவர்கள் பாடுகின்ற பாடல்களிலே தங்களை அர்ப்பணிப்பதாக எண்ணி பொய்யான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். என்னை முற்றிலும் ஒப்புவித்தேன், அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா என்று பாடுவார்கள். ஆனால் இங்கே அந்த பாடல் பாடுகின்ற என்னுடைய வாயின் பாடல்களுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் பொருத்தம் இருக்கிறதா? அது ரெண்டும் இணைந்து போகக்கூடியதாக இருக்கிறதா? என்னை நான் ஒப்புவித்தவனாக என் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இந்த பாடலை என் ஆண்டவருடைய சமூகத்திலே வெளிப்படுத்துகிறேனா என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும். என்னை முற்றும் ஒப்புவித்தேன் இயேசுவே என்றும், பொன்னும் வெள்ளியும் என்னிடத்திலே இல்லை, எல்லாம் உமக்கு தான், ஒரு சல்லியும் எனக்கல்ல என்ற வாசகங்கள் கொண்ட பாமாலை கீர்த்தனைகள் மிகவும் துணிந்து தேவனிடம் கூறி வாய் இனிக்கும்படியாக நாம் பாடுகிறோம். வாழ்க்கையிலே அவைகள் நடைமுறைப்படுத்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். தந்தேன் என்னை இயேசுவே என்று சொல்லி உன் ஆண்டவருடைய சமூகத்திலே நீ உன்னை ஒப்பு கொடுத்து பாடுகிறாய். நீ ஆண்டவருக்கென்று உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? ஆண்டவருக்கென்று கொடுத்திருக்கிறாயா? இல்லை என்றால் உலகத்திற்கென்று கொடுத்திருக்கிறாயா? உலக மேன்மைக்கென்றும், உலக மகத்துவத்திற்கென்றும், உலக ஆசாபாசங்களுக்கென்றும், உலக அதிகாரங்களுக்கென்றும், உலக பதவிகளுக்கென்றும் நீ ஓடிக்கொண்டிருந்து என்னை தந்தேன் என்னை இயேசுவே என்று சொல்லி நீயும் நானும் பாடுவோம் என்றால் அது பைத்தியக்காரத்தனம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசித்து பார்ப்போம். பொய் சொல்லுகிற கிறிஸ்தவர்களாக வேண்டாம், அர்த்தமில்லாமல் செபிக்கிறவர்களாக வேண்டாம். ஒப்பு கொடுத்து செபிக்கின்றதான வேளையில் இந்த வார்த்தைகளை நான் பாடுகின்ற பொழுது சற்று நின்று நிதானித்து நான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேனா, என்னை என் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? யோசித்து பார்ப்போம். எத்தனை காரியங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே, காலை ஆராதனையாக இருக்கட்டும் அல்லது மாலை ஆராதனையாக இருக்கட்டும், 2 முறை கர்த்தர் கற்றுக் கொடுத்து ஜெபம் வருகிறது. இந்த கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுகின்றதான வேளையில் நாம் பொய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அல்லவா? யோசித்து பாருங்கள். இந்த ஜெபத்தை நான் சொல்லுகின்ற பொழுது அங்கே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக எங்கே? பரமண்டலத்தில் பரிசுத்தப்படும். என் வாழ்க்கையிலே அது பரிசுத்தப்படுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோமே, இது உண்மையாக இருக்கிறதா? என் ஆண்டவருடைய நாமம் என் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை முதன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை, உம்முடைய அரசாட்சிக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கா? இல்லை என்றால் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசின் வார்த்தைக்கா? யோசித்து பார்ப்போம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு வான சேனைகள் அங்கே இருக்கிறார்கள் பரமண்டலத்தில். இந்த பூவுலகத்திலே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் சித்தமல்ல, உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறேன் என்பது தானே இந்த ஜெபத்தினுடைய பொருள். அது மாத்திரமல்ல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். பிறருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, பிறரை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த நிபந்தனை என்ன? நாங்கள் பிறருக்கு மன்னிக்கிறது போல நீ மன்னிக்கிறாயா? உன் அருகிலே உன்னோடு ஆராதிக்கிறவனுக்கு உனக்கும் இருக்கக்கூடிய மனக்லேசம் இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஒருவேளை சில குடும்ப பகைகள் இல்லையென்றால் சபை தேர்தல் பகைகள் என்று வைத்து கொண்டு ஒருவரை ஒருவர் முகம் பார்க்காமல் நாம் தலையை குலுக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோமே, மன்னிக்கும் சிந்தை என்னிடத்தில் இருக்கிறதா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரி, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அர்த்தமின்றி செபிக்க வேண்டாம், அர்த்தமின்றி பாட வேண்டாம். ஒருவேளை பாடல் புத்தகத்திலே இந்த வார்த்தைகள் இருப்பதால் அல்லது ஜெப புத்தகத்திலே இந்த வார்த்தைகள் இருப்பதால் நான் பாடுகிறேன் என்பதிலே தவறில்லை. ஆனால் நீங்களோ அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்து செபிக்கவில்லை, அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை உணர்ந்து பாடவில்லையே. நான் தேவனுடன் நேருக்கு நேராய் பேசுகிறேன் என்பதையும் நீங்களும் நானும் உணராதவர்களாக இருக்கிறோமே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடம் பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் எனக்கு சொல்லுகின்ற காரியம் என்ன? நான் என் ஆண்டவரிடத்திலே பொய் பேசுகிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்பதாக பரிசுத்த மத்தேயு 12:36 கூறுகிறது அல்லவா? ஆனால் இன்றோ
தேவனுக்குரிய பயம் சிறிதும் இல்லாமல் இவ்விதமாக ஆண்டவரின் கண்டிப்பான எச்சரிக்கையை உதாசீனம் செய்யும் கிறிஸ்தவ சந்ததியின் நடுவிலேயே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சந்ததிகளின் மத்தியிலே ஜீவித்து கொண்டிருந்தாலும் நீங்களும் நானும் அப்படி இருக்கலாகாது. அவரிடத்திலே காணப்படுகிற வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் முரண்பாடான ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்தவர்களாக பொருளறிந்து ஜெபிப்போம், பொருளறிந்து பாடுவோம், அர்த்தமின்றி ஜெபிக்க வேண்டாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அர்த்தமில்லாமல் திரும்ப திரும்ப கூறி இதுவரை வீணாக்கிவிட்ட எங்கள் ஜெப வாழ்வில் பொருளுணர்ந்து ஜெபித்திட கிருபை தாரும் அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.